இந்த உலகம் எப்பவுமே பரபரப்பா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடமான நாகமலையும். பாம்புகளோட சந்ததிகள் அதிகமாயிருக்கிறதால இதுக்கு நாகமலை அப்படிங்கிற பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நாகமலையில 10 to 15 கோயில்கள் வரைக்கும் இருக்கு. அது எல்லாமே பாம்புகளுக்கு சம்பந்தப்பட்ட கோயில்கள் தான். இந்த இடத்துல ஸ்படிக நாகலிங்கேஸ்வரர் கோயில் ஒன்று ரொம்ப விசேஷமான கோயிலா இருக்கு. இந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு இருக்கு. இந்த நாகமலை நூத்துக்கணக்கான ராஜவம்சங்கள் ஆட்சி புரிஞ்ச செல்வ செழிப்பான ஒரு இடம். பாம்புகள் அதிகமாயிருக்கிற இந்த இடத்துல புதையில் புதைஞ்சிருக்கு அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. இந்த நாகமலையை சுத்தி நூத்துக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நாகந்தான் முக்கியமான கடவுள். இந்த பகுதி ஆரம்ப காலத்திலிருந்தே சுகத்தோட அமைதியோட செல்வ செழிப்போடவும் இருந்திருக்கு. இந்த பகுதியில ராஜவம்சத்தோட புதையல் புதைஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில சுத்தமான மாந்திரிகர்கள், மந்திரவாதிகள், அகோரிகள், அப்புறம் புதையல் தேடுறவங்கன்னு எல்லாருக்கும் இந்த நாகமலை ஒரு குறியா இருந்திருக்கு. என் அப்பாவோட சாவுக்கு காரணம் இந்த நாகமலையில இருக்கிற விஷ சர்ப்பம் தான். அத பழி வாங்கறதுக்காக இந்த நாகமலையில நாக சந்ததியே இல்லாம ஒழிச்சு கட்ட போறேன். பாம்புகளோட மரண ஓலம். யா 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 யா. காட்டுக்குள்ள இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? பாம்போட முட்டைய நெருப்புக்குள்ள போட்டு சுட்டுக்கிட்டு இருக்க. என்ன பண்றான் இவன்? அட பாவி, பாம்போட முட்டைய நெருப்புல போட்டு வேக வச்சிட்டு இருக்கியா? நீ பண்ணிட்டு இருக்க பாவம் உன்னை சும்மாவே விடாது. கண்டிப்பா நரகத்துக்கு தான் போக போற. நீ பண்ற பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க போறீங்களா இல்ல உங்களையும் நெருப்புல வேக வைக்கணுமா? சரி வா போயிடலாம் போயிடலாம். ராமண்ண, அந்த மொட்டத்தல ராட்சசன் இருக்கான்ல, அவன் நாகமலை காட்டுல பாம்பு கடிச்சு செத்து போயிட்டானா. பாம்போட முட்டைகளை நெருப்புல போட்டதுக்கு அவனுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. அப்படியா? யாருன்னு அந்த மொட்டை தலையன்? அவன் ஒரு ராட்சசையா. பசி வந்தா நாய் நரின்னு கூட பார்க்க மாட்டான். பச்சையா சாப்பிடுற கொடூரமானவன். அந்த துஷ்டனை சம்ஹாரம் பண்ணி நம்ம ஊரை காப்பாத்தி இருக்கா. நாம நம்பிக்கிட்டு இருக்க இந்த ஊரு நாகம்மா. ஐயோ, அவன் பேச்ச விடுங்க, நம்ம கோவில் வேலையை பார்க்கலாம். பாருங்க பாருங்க. சரிங்க ராமண்ணா. அந்த நாகமலையில் இருக்கிற புதையல் எடுக்கிறதுக்காக 10 வருஷத்துல பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கேன். ஆனா ரிசல்ட் என்னடானா 0. 10 வருஷமாவே நாம இந்த புதையலுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது உண்மை. ஆனா இந்த பேப்பர்ல வந்ததை படிச்சு பாத்தியா?
18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிறைமாத கர்ப்பிணியை இந்த புதையலுக்காக பலி கொடுத்திருக்காங்க. பலி கொடுக்கறவங்களுக்கெல்லாம் புதையல் கிடைக்காது. நாம் அந்த புதையலை சரியா தேடினாதான் அது கிடைக்கும். ஆமா, நாமே அந்த இடத்துக்கு நேரடியா போய் அதை பத்தி விசாரிச்சு தேடணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும். ம். என்னோட கனவுல அடிக்கடி அப்பப்போ ஒரு பூசாரி வந்து நாகமலைக்கு வா நாகமலைக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. இந்த கனவு பத்தியெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. நம்பிதான் ஆகணும் கௌதம். சில பிரச்சனைகளை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதை பத்தி தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு அனாவசியமா தெரியும். நாம நாளைக்கே அந்த நாகமலைக்கு போகணும். ஓகே. இருக்கு. இந்த நாகமலையில கண்டிப்பா புதையல் இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில புதைஞ்சிருக்கிற புதையல் எனக்கு சொந்தமானது. தினமும் தேடிக்கிட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 18 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆசாபாசம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த புதையலுக்காக இன்னைக்கு சர்வ சக்தி படைச்சவனா மாறிட்டேன். தம்பிக்கா வா. சிந்துமா, சிந்துமா, என்ன வீடு பூட்டி கிடக்கு? நம்ம சிந்து காலையிலேயே மலை பக்கம் போனாமா? அப்படியா? ஆ, சிந்துமா, சிந்துமா, யாருமா? என்னோட சிந்து இங்க வந்தாளாப்பா? சிந்து காலையிலேயே முதல் பூஜை முடிஞ்சு கிளம்பிடுச்சு. கிளம்பிட்டாளா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாகம்மா, நான் யாருக்கிட்டயுமே சொல்லாம வந்திருக்கேன். ஊர்ல இருக்கிற அம்மாங்க எல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். அம்மா, சிந்து அக்கா வந்துட்டாங்க. சீக்கிரமா வாங்க. வரேன் இருப்பா. மா சிந்துமா. ஏய் சீக்கிரமா போடி. அம்மா சிந்துமா. சிந்துமா, அங்கே இருமா வரேன். சிந்துமா, அங்கே இரு. ஆமா, காலையில இருந்து எங்க போன? உன்னை தேடிக்கிட்டு நான் மலைக்கு வந்திருந்தேன். உன்னை ஊர்ல தேடாத இடமே கிடையாது. எங்கம்மா போயிருந்த? துர்கம்மா சும்மா இருமா. சிந்துமா முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடுமா. ஏய், இல்ல இல்ல இல்ல, நான் தான் ஊட்டி விடுவேன். இதை இருங்க, சாப்பிடு. சாப்பிடுமா, சாப்பிடுமா. சாப்பிடுமா. இதை இதை சாப்பிடு. சாப்பிடுமா. சாப்பிடு. இதை சாப்பிடு சிந்து. சாப்பிடுமா. அம்மா, இந்தா சிந்து. இதை சாப்பிடுமா. சாப்பிடு. சாப்பிடுமா. சிந்து சாப்பிடு. சிந்துமா, சாப்பிடுமா. காலையில எங்க யார் கண்ணிலையும் படாம எங்கம்மா போயிருந்த? நான் மலை மேல இருக்கிற அந்த கோவிலுக்கு போய் நாகம்மாக்கு பால் ஊத்திட்டு வந்தேம்மா. அப்படியாம்மா? ம். மல்லிகாம்மா சமாதிக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தியாம்மா? ஆ, இன்னும் இல்லம்மா. ஒவ்வொரு வருஷமும் அங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேல்லம்மா. ம். நாம அங்க போலாம், வா. வாமா. சரி. ஆமா. ஆமா. அக்கா, இந்த சமாதி யாருது? கண்ணா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் பிறந்த நாள் அன்னைக்கு இங்க கூட்டிட்டு வருவாங்க. நானும் இத பத்தி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா யாருமே இத பத்தி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கண்ணா, இந்த ஊரை காப்பாத்தின கடவுளோட சமாதி இது. இவங்களோட தியாகத்தினாலதான் நாமளும் இந்த ஊரும்
ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கடவுளோட பேர் என்ன? இவங்க பேரு மல்லிகா அம்மா. இந்த கடவுள் எப்படி இருப்பாங்க? தம்பி, இந்த கடவுளை பத்தி நீ கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா தாயே. பூஜை தான் முடிஞ்சிச்சுல, இப்ப சாப்பிடலாமா? சரி வா. சரி வா. மல்லிகா, ரத்த அபிஷேகத்தோட முழுசா முடியாத என்னுடைய யாகம் சீக்கிரம் முடியறதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. என்னுடைய சக்திகளுக்கு பலியான மல்லிகா இந்த ஊரோட கடவுளுக்கு தேவன். மல்லிகாவோட சமாதி இந்த ஊர் ஜனங்களுக்கு கோவில். உன்னோட தியாகத்தால இந்த ஊரு சுபிட்சமா இருக்கு. என் யாகத்தால இந்த நாகமலை இந்த அக்னிக்கு இரையாகி சாம்பலாக போகுது. பல நூற்றாண்டு காலமா இந்த பூமிக்குள்ள புதஞ்சி பத்திரமா இருக்கிற அந்த பெரும் புதையல் என்னுடையது. நன்றி மல்லிகா, நன்றி. என்ன நீ உட்கார முடியாம படுத்துக்கிட்டீங்களா? கடைசி வீட்டு கௌரிக்கு பையன் பிறந்திருக்கானாமா. ஐயோ மறந்துட்டேனே, சிந்து எனக்காக காத்துட்டு இருப்பா. இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ தானே சிந்து கூட படுத்து தூங்கணும். அப்ப போ, சீக்கிரம் போ. வரேன். அத்தை, நானும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் அந்த சிந்து கூட படுத்து தூங்க போறாங்க இல்லையா? அது எதுக்கு அத்தை? நம்ம சிந்து அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதமா. அவ பிறந்த உடனே அவ அம்மா இறந்துட்டா. அன்னையில இருந்து நம்ம சிந்துக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா அம்மாக்களும் அவளோட அம்மாக்கள் தான். சிந்துவோட அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு அத்தை? அது ஒரு பெரிய கதைமா. ஏம்மா, உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் கேக்குற? ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு எப்ப நடக்கும்? உனக்காகவே ஒரு பையன் இந்த பூமியில கண்டிப்பா பிறந்திருப்பான். நேரம் வரும்போது உன்னை தேடி கண்டிப்பா வருவாம்மா. அவன்தான் என் கணவன்னு எனக்கு எப்படி தெரிய வரும்? அவனை நீ பார்த்த உடனே அவன்தான் உன் புருஷன்னு உன் மனசுல கண்டிப்பா தோணும். எப்பவுமே அவன் உன் கூட இருக்கணும்னு தோணும். அடிக்கடி அவனை பார்த்துக்கிட்டே நீ இருக்கணும்னு தோணும். அப்படியாம்மா? ஆமா சிந்துமா. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, இப்ப நீ தூங்குமா. விளையாட்டு பொண்ணு. யார் இவனுங்க? ஊருக்கு புதுசா இருக்கானுங்க. அண்ணா, மேப்பில் இருக்கிறது இதே மலை தானா? அண்ணா, இந்த வழி தான் நம்ம வந்த வழிண்ணா. இந்த ரூட்ல போய் அப்படி வந்தோம்னா இது எல்லாமே காடு. இதுதான் நாம தேடி வந்த கோயில். நாம அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ப்பா. அண்ணே ஒரு நிமிஷம். கோவிலோட முன்பக்க வாசல் இதுதானே? இல்ல இல்ல, இது பின்பக்க வாசல். நாங்க அந்த மலையில இருக்கிற நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். இந்த மலை மேல 15 கோயில்கள் இருக்கு. அதுல 4 நாகலிங்கேஸ்வரர் கோயில்கள். இதுல நீங்க எந்த நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகணும்? மலை மேல இருக்கிற அந்த ஸ்படிக நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு நீங்க போகணும்னா மலையோட மேற்கு பக்கத்துக்கு தான் நீங்க போகணும். சரிங்க. ஒரு நிமிஷம். அங்க நீங்க போகிறது ரொம்ப ஆபத்தானது. அங்க பாம்புகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். நாங்க இந்த ஊருக்கு புதுசு. இந்த கோயிலை பத்தின தகவல் கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த கோயிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோயிலோட அர்ச்சகரா இருக்கிற எங்க குருக்கள் கிட்ட தான் நீங்க கேட்கணும். சரிங்கண்ணே.
போலாம். கௌதம், நீ கோவிலோட வெளிப்புறமா போய் செக் பண்ணு. நான் உள்ள போய் செக் பண்றேன். சரிங்கண்ணா. யார் நீங்க? காலையில இருந்து இது வரைக்கும் இந்த கோவிலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். என்னோட பேரு விக்னேஷ் சிவன். புராண கோவில்களை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மலை மேல 15 கோவில்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த கோவில்களோட வரைபடம் ஏதாவது கிடைக்குமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப கொஞ்ச காலமாவே கோவில்ல பூஜை புனஸ்காரம் சரியா நடக்கிறது இல்ல. அதனால வரைபடங்கள்ல எதுவும் இல்ல. இந்த எல்லா கோயில்களும் கிருஷ்ணதேவராயர் காலத்துல கட்டினதா? சில கோயில்களை மட்டும்தான் ராயர் காலத்துல கட்டினாங்க. சில கோவில்கள் நம்ம நாட்டை ஆண்ட ராஜமாதா காலத்துல கட்டினது. ராஜமாதா சிந்து தேவியா? இதிகாசத்துல நான் இந்த பேரை கேள்விப்பட்டதே கிடையாதே. கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அவ நாட்டை ஆண்ட காலத்துல இந்த ஊரை சுத்தியும் நூத்துக்கணக்கான கோயில்கள் இருந்தது. அன்பு, அமைதி, சந்தோஷம், கொண்டாட்டம்னு எல்லாமே நிறைஞ்சிருந்த காலம் அது. அப்படி இருக்கிறப்போ வைரம், வைடூரியம், தங்க நகைங்கெல்லாம் அளவுக்கு அதிகமா கொட்டி கிடந்தது. 100 யானைகளால கூட தூக்க முடியாத பெரிய புதையல் ஒண்ணு இந்த ஊருக்குள்ள இருந்ததுங்கிறாங்க. இந்த விஷயம்தான் என்னோட கேள்விக்கு பதிலா இருந்தது. அந்த புதையல இந்த நாகமலையில இன்னைக்கு நிரந்தரமா புதைஞ்சு கிடக்குதாமே. இதெல்லாம் கட்டுக்கதை. வாய்க்கு வந்தபடி ஏதேதோ பேசிட்டு இருக்கா. புதையலுக்காக பலி கொடுக்கறதுன்றது உண்மைதானா? நீங்க மனசு வச்சீங்கன்னா அந்த புதையலை வெளியே கொண்டு வரலாம் இல்லையா? உங்களோட எண்ணம் கெட்ட எண்ணமா இருக்கு. இப்ப நீங்க கிளம்பலாம். ராஜமாதா சிந்து தேவியை பத்தி வேற ஏதாவது தகவல் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். யோ போயா, கோயில் நடசாத்திர நேரம் ஆயிடுச்சு. போங்கயா. நீங்க வழியை காட்டுங்க, அது போதும். நீங்க கேக்குற பணத்தை நாங்க கொடுக்கிறோம். போங்கயா, போங்க. என்னதான் கேட்டாலும் அந்த அர்ச்சகர் வாயே திறக்க மாட்டேன்றாரு. அப்படியா? பலி 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 பலி. இன்னும் ஒரு பலி மட்டும் மீதி இருக்கு. அண்ணே, நாகமலைக்கு எப்படி போகணும்? இப்படியே நேரா போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய மலை தெரியும். அந்த மலைப்பாதையில போங்க. இங்க பாருங்க தம்பி, மலைப்பாதையில பாம்புகள் அதிகம் இருக்கு, பார்த்து போங்க. அவனை நீ பார்த்த உடனே அவன் தான் உன் புருஷன்னு உன் மனசுல கண்டிப்பா தோணும். ஏங்க விடுங்க. யாரு நீங்க? என்ன எதுக்காக பிடிச்சீங்க? இங்க பாருங்க, நான் உங்களை பிடிச்சதுனால தான் நீங்க கீழே விழாம தப்பிச்சிங்க. பிடிக்காம விட்டுருந்தா கீழே தான் விழுந்திருப்பீங்க. ஓ, ரொம்ப தான் பேசுறீங்க. ஏங்க, உங்களதாங்க. நாகமலைக்கு எந்த பக்கம் போகணும்? என் பின்னாடியே வாங்க, நான் வழியை காட்டுறேன். ஏங்க, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க. உங்க முடி கூட ரொம்ப அழகா இருக்குங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஏங்க பேர் தானே கேட்டேன், வேற ஏதோ கேட்ட மாதிரி இப்படி முறைக்கிறீங்க? ஓஹோ, முதல்ல பேரை கேப்பீங்க, அப்புறம் உன் வயசு என்னன்னு கேப்பீங்க. அப்பா அம்மா சொந்த பந்தம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கே வந்துருவீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு துர்காம்மா சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். பூசாரி ஐயா, உங்களை தேடி கோவில் வரைக்கும் நான் போயிருந்தேன். நீங்க எங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்க வந்தேன். நீங்க யாரு? நான் இந்த கோவில் நிர்வாகத்துக்கு வந்த புது ஓ, ஆபீசர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லது. நீங்க எந்த ஊரு? சென்னை. சென்னையில எங்க? வடபழனி. ஓ, வடபழனியில இருக்கேலா? துர்காமா, துர்காமா. ம். ஏங்க, யாருங்க நீங்க? வெளியே வாங்க, முதல்ல வெளியே வாங்க. ஐயோ, கங்காமா, மங்காமா, ஏங்க, வேலண்ணா, ஏங்க, ராமண்ணா, என்னம்மா, வெளியே வாங்க. என்னம்மா, என்னாச்சு? வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான். என்னாச்சு சொல்லுமா? இதோ நின்னுட்டு இருக்காரே. என்னம்மா ரமணா, சொல்றீங்களா? வந்து இந்த ஆளு மலையில இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு. என்ன அப்படியே உத்து உத்து பார்த்தான். என் பேரை கூட இல்ல, இல்ல. கேட்டான். இப்ப கடைசியில வீட்டுக்கே வந்துட்டான் பாருங்க. அட இருமா, என்னன்னு விசாரிக்கிறேன். சிந்துமா, சிந்துமா, யாரும்மா திருடன்? இவருதான். இவரா? இவர் திருடன் இல்லம்மா, நம்ம ஊர் கோயிலுக்கு வந்த புது அதிகாரி. நம்ம பூசாரி இவர் தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு உங்க ரூமை தர முடியுமான்னு கேட்டாரு. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அது எப்படி நடக்கும்? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கும்போது யாருன்னே தெரியாதவரை எப்படி வீட்டுக்குள்ள விட முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சிந்துமா, நம்மளோட பூசாரியே இங்க வந்து இவரை இங்க தங்க வச்சிருக்காரு அப்படின்னா இவரை பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. ஆனா இவரை பாக்கும்போது சிந்துமா, உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ பயப்பட வேணாம். வா, நம்ம போலாம். ஓ, டவல் எடுத்துட்டு வர மறந்துட்டனே. ச்சே. ஐயோ, இவன் என்ன இங்க பண்றா? இப்ப என்ன பண்றது? ஏங்க, எங்க உங்களதான் சிந்துஜா. என்னங்க? அது நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? என் வீட்டுக்கு வந்து என்னையே உள்ள போக சொல்றீங்களா? அப்படி இல்லைங்க, நான் குளிக்க வரும்போது டவல் கொண்டு வர மறந்துட்டேன். கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா?
என்னப்பா இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? நான் உனக்காக டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா நான் ஏற்கனவே சாப்பிட்டனே. என்ன? நீ சாப்பிட்டியா? ஆ என்னப்பா சாப்பிட்ட? அங்க தோசை இருந்தது, சாப்பிட்டேன். தோசையா? ஓ, நான் அத சிந்து அம்மாவுக்காக வச்சிருந்தேன். அவ அத உனக்கு கொடுத்துருக்காப்பா. சரி விடுப்பா. சிந்துமா, சிந்துமா. ஏய் தம்பிங்களா, ஒரு நிமிஷம். ஏய் தம்பி, நில்லுங்கப்பா. ரொம்ப நாளாவே நீங்க எங்க ஊரை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? எங்களை நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணே. நாகமலையில இருக்கிற சுவாமியோட பக்தர்கள் நாங்க. ஆ. இந்த ஊரோட பெருமையை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். வேற எந்தெந்த ஊரோட பெருமையை நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க? முதல்ல இதுதான். சரி தம்பி, ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த ஊரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? இந்த இடம் கிருஷ்ணதேவராயர் ஆண்ட இடம் தானே இது. அதனால தான் இந்த ஊர் மேல ஆர்வம் அதிகம். உங்களுக்கு இதான் வேலையா? இல்ல வேற ஏதாவது வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்க வைர வியாபாரிங்க. ஆராய்ச்சி பண்றது அப்படிங்கிறது எங்களோட பழக்கம், அவ்வளவுதான். நாங்க இந்த மலையை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். ஆ. ஆனா அந்த சின்ன ஸ்படிக நாகலிங்கேஸ்வரர் கோவில் மட்டும் பார்க்க முடியல. ஆ. அந்த கோவிலுக்கு எந்த பக்கம் போகணும்? உங்களை பார்க்கும்போது நீங்க வெறும் ஆராய்ச்சி பண்ண வந்த மாதிரி தெரியலையே. வேற எதையோ தேடிக்கிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்படிக நாகலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. அது பாம்புகளோட காடு. அந்த வழியா போன 10க்கு மேற்பட்ட ஆளுங்க செத்து போயிட்டாங்க. உங்க ஊரை பார்த்துக்கிட்டு போறதா உங்களுக்கு நல்லது. போங்க. அது அந்த வழியை பத்தி நீங்க அட போங்கப்பா. உயிர் இருந்தா வேலை செஞ்சாவது வாழ்ந்துடலாம். போங்க போங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்களாம். ஆராய்ச்சி. என்ன இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு? அட என்ன சிந்துமா, நீ தண்ணி எடுக்க அம்மா, போறியா? இருக்கட்டும் விடுங்கம்மா. அட குடுமா, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். போமா. சிந்துஜா, 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 சிந்துஜா. ஏய், சிந்துஜா. இங்க ஸ்படிக நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போற வழியை கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஆமா. அது ரொம்ப ஆபத்தான இடங்க. நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க? ஒரு முறையாவது அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வரலான்னு தான். அதுக்காக தான் அந்த கோவிலுக்கு போற அப்படியே வழியை சரி வாங்க. இந்த பக்கமா? ஆமா, இங்கதான். ஆனா இதுதான் அந்த கோயில்னு நினைக்கிறேன். எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். சரி சரி.
ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பூசாரி ஐயா வணக்கம். வணக்கம். நாங்க சமூக சேவை பண்றோம், எங்களை நம்புங்க. இந்த கோவிலுக்குள்ள புதையலை பத்தின தகவல் இருக்கு அப்படின்னு நான் இதிகாசத்துல படிச்சிருக்கேன். நாங்க ஒரு தடவை அந்த தகவல்களை பார்க்க முடியுமா? எந்த தகவல், எந்த இதிகாசம், எந்த புதையல்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாருங்க, நீங்க தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்க. நாங்க சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்கோம். தகவல் மட்டும்தான் கிடைக்கல. நீங்க மனசு வச்சீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கும் பங்கு தரோம். கிருஷ்ணா கிருஷ்ணா, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என்னால முடியாது, என்னால முடியாது, என்ன விட்டுருங்க. அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு போங்க. அண்ணா, இந்த கோயிலுக்கு போற வழியை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஏய், யாரியா நீ? நான் எதுக்கே உனக்கு இதுக்கு வழி சொல்லணும்? அண்ணா, அது வந்து நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போற வழியை பத்தி உங்ககிட்ட கேட்டா நான் மட்டும் இல்ல, தெரியும்னு. இந்த ஊர்ல யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட வந்து என்ன கேக்குற? உங்க தலைக்கு நேரா இருக்கிற தீபத்தை கண்ணிமைக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா நீங்க கேளுங்க. உங்களுடைய மனசு கள்ளம் கபடமற்றது. நீங்க அந்த தீபத்துக்குள்ள மூழ்க போறீங்க. இப்போ உங்க கண்ணை மெதுவா கொஞ்சம் மூட போறீங்க. இப்போ நீங்க தூக்க நிலைமைக்கு போக போறீங்க. இப்போ நான் சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்க போறீங்க. உங்களோட பேரு? ரகுநந்தன் ஆச்சாரியார். வேலை? நாகமலை கோயிலோட தலைமை அர்ச்சகர்னா. மலைக்கு போகிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கு? 4 திசைகள்லயும் 4 வழி இருக்கு. எல்லா வழியிலுமே ஈஸியா போக முடியுமா? இல்ல, தெற்கு பக்கத்துல இருக்கிற வழி சரியில்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வழியில யாராலையும் போக முடியாது. இந்த மலையில இருக்கிற விசேஷங்கள் என்னென்ன? இந்த மலைக்குள்ள ஒரு பெரிய புதையல் புதைஞ்சிருக்கு. மலைக்கு மேல எத்தனை கோவில்கள் இருக்கு? 15 கோயில்கள் இருக்கு. எல்லா கோவில்களிலையும் பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, 14 கோயில்கள்ல மட்டும்தான் பூஜை புனஸ்காரம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு கோவிலோட பேரு என்னது? ஸ்படிக நாகலிங்கேஸ்வரர் கோவில். அந்த கோவிலுக்கு எந்த வழியில போக முடியும்? சொல்லுங்க, சொல்லுங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அது பாம்புகளுக்கு பிடிச்ச வழி. அங்க விஷ பாம்புங்க கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் யாருமே போக கூடாது. இந்த கோவில்கள்ல எந்த கோவில்ல அந்த புதையல் புதைஞ்சு கிடக்குது? அது அது பிரம்மாவோட கோயிலுக்குள்ள. கோயிலுக்குள்ள கருவறையில இருக்கு. சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. இல்ல, என்ன இது? அவங்க 2 பேரும் என் கனவுல வராங்க. நான் ஒருவேளை அந்த ரகசியத்தை சொல்லிடுவேனா? இல்ல, அப்படி நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. இப்போ நான் உங்க எல்லாரையும் ஏன் வரவழைச்சிருக்கேன்னா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான். நம்ம ஊர்ல கொஞ்ச நாளாவே ஏதேதோ விசித்திரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த நாகமலையில வெளியாட்கள் அதிகமா வந்துட்டு இருக்கா. ஆமா பூசாரி, நானும் பார்த்திருக்கேன். 2 பேரை கூட நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். என்கிட்டயே வந்து இந்த கோவிலோட ரகசியத்தை பத்தி கேக்குறாங்க. என்கிட்டயும் 2 பேரு ஸ்படிக நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்டாங்க. பாத்தேலா? அப்படின்னா நம்மளோட ஊருக்குள்ள யாரோ வெளியாட்கள் வந்து போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். 18 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் மறுபடியும் நம்ம ஊர்ல நடக்கவே கூடாது. நீ ஊரை காக்கணும். சரிங்க. நீ ராத்திரி பூரா காவல் காக்கணும். சரிங்கய்யா. சரியா? நீ வீட்ல போய் தூங்க கூடாது. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு காவல் காக்கணும். சரிங்க பூசாரி. நீ அப்படிதான் எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். யாராரு வராங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்ததை என்கிட்ட சொல்லணும். சரிங்க சரிங்க பூசாரி. பூசாரி. நல்லா இருக்காமா? அக்கா லட்சுமி அக்கா, இன்னைக்கு சிந்துக்கு நான் தானே சாப்பாடு கொடுக்கணும். நீங்க ஏன் ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொண்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு, அதான் நான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன்.
இதுல என்ன இருக்கு? நீ சாப்பிடுமா. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? சரி, இன்னைக்கு நீங்க 2 பேரும் கொண்டு வந்ததையும் நான் சாப்பிடுறேன். வா சிந்துஜா, வா சிந்துஜா, வா வா. எழுந்திருச்சு வா சிந்துஜா, வா. சிந்துஜா, போகாதம்மா. உன்னோட புத்திய என் மூளைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துரு. போக வேண்டாம்மா, நில்லு. வா சிந்துஜா, வா வா. என்ன சக்தி இது? நாகம்மா, நான் எப்படி இங்க வந்தேன்? வீட்ல தூங்கிட்டு இருந்தனா இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலையே. சரி, நீங்க போங்க. ஜென்ம ஜென்மமா தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உறவு. சிந்துஜா, பாம்பு சம்பந்தம். ஆசை நிறைவேறாது. ஏ பாவி, நீ கண்டிப்பா நாசமா தான் போக போற. துர்காமா, ஓம் நம சிவாய. துர்காமா, என்ன பண்றதுன்னு சரி, தெரியல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. துர்காமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா? துர்காமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுமா. நேத்து ராத்திரி நான் எனக்கே தெரியாம ஊருக்கு வெளியே போயிட்டேன். எனக்கு என்ன ஆச்சு அந்த நேரத்துல, நான் ஏன் அங்க போனேன்னு எனக்கே எதுவும் தெரியலம்மா. என்ன யாரோ சிந்துஜா, வா சிந்துஜா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அது மட்டும் தான் கேட்டுச்சு. மல்லிகா, வா வா அப்படின்னு கூப்பிட்டான். நான் தூக்கத்திலேயே ஊருக்கு வெளியே போயிட்டேன். யாரோ என் தாவணியை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தா நாகம்மா. அதுக்கப்புறம் தான் நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது. நான் எதுக்காக அங்க போகணும்? என்ன கூப்பிட்டது யாரு? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. தூக்க கலக்கத்துல உனக்கே தெரியாம போயிருப்பா, அவ்வளவுதான். இல்லம்மா, அப்பப்ப யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. தைரியமா இரு. நான் உன் ஜாதகத்தை பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். பயப்படாத. இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு என்ன நல்ல விமர்சையா கொண்டாடிடுவோம். இந்த வருஷம் நல்ல மழை வந்து செல்வ செழிப்போட இருக்கு. அதனால கடவுளோட இந்த திருவிழாவை நம்ம நல்லாவே நடத்திடுவோம். அற்புதமா ஆமா, நடத்தி ஆமா. ஆகணும். வணக்கம். வணக்கங்க. வாங்க வாங்க, இங்க வாங்க. எப்படி இருக்கு எங்க ஊரோட அழகு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கேங்க. நம்ம கணேசன் வீடு தான் இது. மோர் சாப்பிடுறீங்களா? சந்தோஷங்க. ஏமா, ஒரு டம்ளர் மோர் கொண்டு வாமா. சாமி, நான் தங்கி இருக்க வீட்ல
சிந்துஜான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஆ, அவங்களோட அப்பா அம்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குப்பா? அது அ, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள பத்தி யாருக்கிட்ட கேட்கறது அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். இங்க பாருப்பா, சிந்துஜா இந்த ஊரோட மக. அவ சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீ ஊர் மக்கள்கிட்ட கேட்க கூடாது. கணேசா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க ராமன். உங்களுக்குலாம் வேற வேலையே. வாங்கய்யா, அடுத்த வேலையை பார்ப்போம். சிந்துமா, அம்மா சிந்துமா, என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா அது நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வழியில எனக்கு எதிரில நம்ம வீட்ல குடியிருக்காருல, கோவிலுக்கு வந்திருக்கிற அந்த புது அதிகாரி ஏங்க சிந்து, ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க உங்களை தாங்க, இருங்க. எதுக்கு? என் ஊர் எதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியாது. சரி, என் வயசு என்னன்னு தெரியுமாங்க? தெரியாது. சரி, உங்க பேராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும், சிந்துஜா. அப்படியே உங்க வயசையும் சொல்லுங்க. யாராவது உன் வயசு கேட்டா சொல்லக்கூடாதுன்னு துர்காமா சொல்லிருக்காங்க. சரி, என் வயசு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? லவ் பண்ணுங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம். என்னால அங்க நிக்க முடியலமா, பயம் வந்துருச்சு. அவருக்கு பயந்துகிட்டு நான் அங்க இருந்து நிக்காம ஓடி வந்துட்டேன். ஐயோ பைத்தியக்காரி, இதுக்கெல்லாம் நீ பயப்படலாமா? பயப்படாம உனக்கு பிடிச்சிருந்தா காதல் பண்ணு, இல்லனா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடு. அப்படியா? நீங்களா இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? என் மனசுக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லிருப்பேன். அப்படின்னா நீங்களே சரின்னு சொல்லிடுங்க. நானா? என்னாலலாம் முடியாதுப்பா. யார லவ் பண்றாங்களோ அவங்க தான் போய் சொல்லணுமா? எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறவ நாளைக்கு எப்படிமா குடும்பத்தை நடத்துவ? அத பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. இத நீங்க தான் போய் சொல்லணும். யசோதாமா, விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம சிந்துஜாவ கோயில்ல இருக்கிற அதிகாரி விரும்புறாராமே. ஏ, அந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சது எனக்கு தான். நீ அதையே எனக்கு திரும்ப சொல்றியா? இந்த வருஷம் நம்ம சிந்து தேவிக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும்னு நம்ம ஊர் பூசாரி சொல்லிட்டு இருந்தாரு. யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு சிந்துஜாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? நம்ம சிந்துஜாவை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ராஜகுமாரன் எங்க இருக்கானோ என்னவோ. ஏங்க, ஏமா சிந்து, ஏங்க நில்லுங்க. ஏங்க சிந்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ, நில்லுங்க. இப்படியே நீங்க ஓடிக்கிட்டு நான் துரத்திக்கிட்டே இருந்தா ஊருக்குள்ளேயே போய் சேர்ந்துருவோம் நம்ம. வழி விடுங்க. ஏங்க, நான் அப்படி என்னங்க கேட்க கூடாததை கேட்டுட்டேன். லவ் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். அப்புறம் நான் எது பேச வந்தாலும் பொசுக்கு பொசு நீங்க பாட்டு ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன் அந்த பக்கம் திரும்பிட்டீங்க? அப்படியே கீழே ஓட போறீங்களா? சரி, நான் உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்றத தயவு செஞ்சு ஓடாம சொல்றீங்களா? அது என் ஊர்க்காரங்களுக்கு எது பிடிக்குதோ எனக்கும் அதான் பிடிக்கும். ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கணுமா? பூசாரி ஐயா, வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கேளுப்பா. அதே நான் சிந்து, நான் ஒரு அனாதைங்கய்யா. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சதுனால ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஓ, உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னோட அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுப்பா.
நான் வந்து சிந்துஜாவை காதலிக்கிறேங்க ஐயா. நாகம்மா, எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து என் அம்மா நீங்க தான். நான் என் வாழ்க்கையில என்ன முடிவெடுத்தாலும் சரி, முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நாகம்மா, அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லட்டுமா? நான் ஒருத்தரை ரொம்பவே விரும்புறேம்மா. அவரு ரொம்ப நல்லவரு. மலை மேல இருக்கிற கோவில்ல தான் அவரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கடவுள் தான் எனக்காக அவரை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்ன நாகம்மா, எனக்கு பிடிச்சது தானே உனக்கும் பிடிக்கும். நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதான்னா நீங்க புத்துல இருந்து வெளியே வந்து தரிசனம் கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, நான் போயிட்டு வரேன் நாகம்மா. அன்பனே, ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குனே. நம்ம சிந்துஜாமா யாரையோ காதலிக்கிறாங்களாம். ஏப்பா தர்மலிங்கம், என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம சிந்து யாரையும் காதலிக்க மாட்டா. அந்த கோவில் அதிகாரி தான் நம்ம சிந்து பின்னாடியே வந்து உன்னை விரும்புறேன்னு தொந்தரவு பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் பூசாரி ஐயா சபையை கூட்டியிருக்காரு. இந்த சபையை ஏன் கூட்டியிருக்கோன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது சிந்து தேவி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஊர்க்காரங்களான நாம இதுல தலையிடாம இருக்க முடியுமா? ஆமா ஆமா, இந்த வருஷமே சிந்துமாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கோம். ஒரு 10 இடத்துல வரன் தேடி பார்த்துட்டோம். ஆனா எந்த வரனுமே அமையல. கணேசா, இது சிந்துவோட கல்யாண விஷயமா இருக்கிறதுனால நாம எல்லாரும் 100 தடவைக்கு மேல யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். ஒருவேளை நம்ம அவசரப்பட்டுட்டா அது தப்பாவே போயிடும். சரியா சொன்னீங்க ஐயா. ஐயா பூசாரி, நம்ம கோவில்ல வேலை பார்த்துட்டு இருக்கானே அந்த பையன், அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்ல. அவனை பார்க்கும்போது தங்கமான பையனா இருக்கான். சிந்துவ மனசார காதலிக்கிறேன்னு அவனே என்கிட்ட வந்து சொன்னான். அதனாலதான் நான் இப்ப இந்த சபையை கூட்டியிருக்கேன். நீங்க உங்க அபிப்பிராயம் எதுவா இருந்தாலும் சொல்லலாம். சரி சரி, பையனுக்கு பிடிச்சதுங்கிறதுனால நான் சிந்துவோட மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். சிந்துமா, இங்க வா. சரி, நீ போ, நான் வரேன். சரி. வாமா. சொல்லுங்க பூசாரி. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? சொல்லுங்க பூசாரி. இந்த கோவிலோட அதிகாரி உன்னை ரொம்ப விரும்புறாரு. கல்யாணம் பண்ணிக்கவும் தயாரா இருக்காரு. அதான் உன்னோட மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும். எதா இருந்தாலும் சொல்லுமா. சொல்லுமா. அது சொல்லு. உங்க எல்லாரோட முடிவுதான் என்னோட முடிவும் பூசாரி. அப்புறம் என்னங்க இருக்கு? சந்தோஷமா இருக்கட்டும், நல்லபடியா நடத்தி வைப்போம். சிந்துமா, உங்க கல்யாணத்துக்கு ஊர்க்காரங்களா ஒத்துக்கிட்டாங்க. வரப்போற ஜனவரி மாசம் உங்க கல்யாணமாமா. கன்னிகை திருமதி ஆயிட்டா. சிந்துஜா இப்போ திருமதி. என் ரத்தத்தாலேயே பலி பூஜை பண்ண போறேன். அப்ப
அபூர்வமான இந்த பலி பூஜைக்கு சிறப்பான சக்தி கிடைக்கும். ஆஹா, ஜோடி பொருத்தம் எவ்வளவு நல்லா இருக்கு. ஏய் சிந்து, ஏமா இவர் பின்னாடியே வந்துட்டு இருக்க? அவரோட கூட சேர்ந்து நீயும் போமா. வா, பயப்பட வேண்டாம். வா, அப்படியே முன்னோக்கி வா, முன்னோக்கி வா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். வா, நீ இப்போ சரியான வழியில தான் வர்ற. அப்படியே முன்னோக்கி வா. வா, இல்ல யாரு யாரு நீங்க? என்ன நீ பார்க்கணுமா? ஆமா. வா, மரத்துக்கு பின்னாடி வா. சுவாமி, சுவாமி, நீங்க தான் என் கனவுல வந்தீங்க. ஆமா, அந்த சுவாமி நீங்க தான். நீங்க தான் அந்த சுவாமி. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்கு வந்து என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னோட வரலாறு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப உன் கூட இருக்கிறவன் உனக்கு நம்பிக்கைக்குரியவனா இருக்க மாட்டான். அவன் உன் முதுகுல குத்துற ஆளு. அவனை எப்பவும் உன் கூட வச்சுக்க வேண்டாம். நான் சொல்ற மாதிரி நீ பண்ணுவியா? கண்டிப்பா பண்றேன் சுவாமி. நீங்க சொல்றபடியே செய்யறேன். நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற வசீகர சக்தி மூலமாதான் நான் உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சேன். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த புதையலை கண்டுபிடிக்க நான் கண்டிப்பா உதவி பண்றேன். புதையல் கிடைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பலி பூஜை பண்ண வேண்டி இருக்கும். சொல்லுங்க சுவாமிகளே. ஆடு, கோழி, மாடு, பன்னி, இதுல எது வேணும், எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் உங்க கால் அடியில போடுறேன். ராணி பலி இல்ல, நரபலி. நரபலியா? ஆமா. 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அபூர்வமான பலி பூஜை கண்டிப்பா நடக்க போகுது. யார பலி கொடுக்கணும் சாமி? சிந்துஜா. பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நாகமலையில இருக்க புதையலுக்காக ஒரு நிறைமாத கர்ப்பிணிய பலி கொடுத்ததா நான் பத்திரிக்கையில படிச்சிருக்கேன். அந்த பலி பூஜைய நடத்தினது நான் தான். அந்த நிறைமாத கர்ப்பிணிய பலி கொடுத்தும் உங்களால அந்த புதையலை எடுக்க முடியலையா சாமி? கெட்ட கனவு. பாம்பு, நரபலி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பலி தான் ஒருத்தரோட வாழ்க்கையில பயங்கரமா விளையாடும். அப்படி நான் பண்ண பலி பூஜை தான் அபூர்வமா இருந்தது.
என்னாச்சு சுவாமி? என்னாச்சு? அது ஒரு துயரமான சம்பவம். நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னும் ஒரு மாசத்துல புதையல் கிடைச்சிடும்னு மந்திரவாதி ஐயா சொல்லியிருக்கார்ல. உங்களுக்கு புதையல் மேல ஆசையா இருக்கு. அடுத்த மாசம் ராகு கேது சந்திர கிரகணம் நடக்க போகுது. அன்னைக்கு தான் நம்ம பலி பூஜை. பலி பூஜைக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம். நல்லா கவனமா கேளுங்க. கிரகணம் நடக்க போற அந்த நேரத்துல பாம்பு, பிண்டம், ஒரு நிறை மாத கர்ப்பிணி அவங்கள இந்த யாகத்துல பலி கொடுக்கணும். நிறமாத கர்ப்பிணியா? அப்படி பண்ணாதான் அவ கர்ப்பத்தில் அடங்கி இருக்கிற சக்தி எனக்குள்ள வந்து சேரும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னுடைய இச்சா சக்தி அப்புறம் வசீகர தந்திரம் மூலமா அவங்கள நான் கூப்பிடுறேன். இப்போ நீங்க போலாம். சரிங்க சாமி. என்ன நாகம்மா, 2 நாளா நான் உன்னை பார்க்க வரலன்னு நீயே என்னை தேடி வந்திருக்கியா? எனக்கு உன்னோட பாசம், ஊர்க்காரங்களோட அன்பெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு என்னோட வீட்டுக்காரோட அன்பு மட்டும்தான் கிடைக்கல. நான் இப்போதைக்கு என் குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். என்ன அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் நாகம்மா. சரி நாகம்மா, நீ இப்போ போ. நான் நாளைக்கு புத்துக்கிட்ட வந்து உன்னை பார்க்குறேன். ओम राजाधिराजाय प्रसख्य साहिने नमो वयं वैश्रवणाय गुर्महे तमेघा मां कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु ओम नमो स्वयंभु नागराजाय. சரி நான் அப்ப போயிட்டு சரி வரேன். வாங்க. மல்லிகாமா, இந்த நிலைமையில நீ மலையில ஏறி வந்திருக்க கூடாதுமா. என்ன பண்றது பூசாரி, நான் ஒரு நாள் இந்த சாமியை தரிசனம் பண்ணலனா கூட என் மனசு நிம்மதியாவே இருக்காது. இங்க பாருமா, நீ வீட்டுக்குள்ளே இருந்து நீ அப்படியே இந்த மலைய பார்த்து கை கூப்பி வணங்குனா இந்த கடவுள் உன் கூட தாமா இருப்பாரு. அவர் இல்லாத இடமே இல்ல. நீயும் உன் வம்சத்தை சேர்ந்தவாளும் இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் கொடுத்த நன்கொடை ரொம்ப ரொம்ப அதிகம்மா. ஒன்னு நல்லபடியா வச்சுக்கிறது எங்க எல்லாரோட கடமை. கொஞ்சம் இரு, அபிஷேகம் பண்ண பிரசாதங்களை எடுத்துட்டு வரேன். சரிங்க பூசாரி. மல்லிகா, 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 மல்லிகா. ஐயோ, மல்லிகா, 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 உனக்கு என்னாச்சு? மல்லிகா, என்னாச்சு உனக்கு? எழுந்துரு, பார்த்து எழுந்துரு, பொறுமையா எழுந்துருமா, பார்த்து.
பாத்துமா. என்னாச்சு எனக்கு? துர்கா அம்மா மட்டும் வராம இருந்திருந்தா என்னோட நிலைமை. ஐயோ கடவுளே, நான் வாழணும். நான் என் குழந்தைக்காக வாழணும். இந்த மல்லிகா, இத குடி குடி. என்ன மல்லிகா நீ மலை ஏற வேணான்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் என் பேச்ச கேட்காம நீ மலை ஏறிட்டு வந்திருக்கல்ல. நீ நிறமாச கர்ப்பிணியா இருக்க. உனக்கு ஏடா கூடமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு போயிட்டு இருக்கியே. அந்த கடவுள் உனக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஏன் துர்கம்மா இப்படி கடவுளை திட்டுறீங்க? கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் கர்ப்பமாகியிருக்கேன். இதை விட எனக்கு வேற என்னமா வேணும்? அது இல்லம்மா, 100 தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு உன்கிட்ட சொத்து இருக்குமா. இருந்தாலும் உன் புருஷன் உன் கூட சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு உன்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போய் 2 மாசம் ஆகுது. உனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் கூட நீ அந்த கடவுளை மறக்க மாட்ட இல்ல? கஷ்டம் வரும்னு பயந்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன? நான் நல்லபடியா வாழணும் துர்காம்மா. என் குழந்தைக்காக நான் என் வாழ்க்கையே கொடுக்கலான்னு இருக்கேன். என் வாழ்நாள் முழுக்க என் குழந்தைக்காக தான் நான் வாழ போறேன். சரி சரி, நாளையிலேருந்து நீ கோயிலுக்கு போகும்போது நானும் உன் கூடவே வருவேன். நீ தனியா மட்டும் போக கூடாது. சரி துர்கம்மா. இந்த அங்க போறது யாருன்னு பாத்தியா? பார்த்தேன். நட. ஓ, இவ எத்தனை மாச கர்ப்பம்னு நாம தெரிஞ்சுக்கணும். நாகம்மா, என் வாழ்க்கையில இது வரைக்கும் நிம்மதியே இல்லாம இருக்க. எனக்கும் என் குழந்தைக்கும் நீ தான் பாதுகாப்பா இருக்கணும். மல்லிகா, 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 மல்லிகா. ஏமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ரொம்ப அசதியா இருக்கா? இல்லக்கா, பயமா இருக்கு. பயமா? நான் காட்டு வழியா வந்துட்டு இருக்கும்போது யாரோ என்ன மல்லிகா மல்லிகான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. அது உன்னோட பிரம்ம ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாச்சே, அதனாலதான் தோணி இருக்கும். இல்லண்ணா, உண்மையாவே அந்த பயங்கரமான குரல் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. மல்லிகா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். நிற மாசமா இருக்கும் போது நீ இந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடாதுமா. முதல்ல பூசாரி கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். எங்க கூட வா. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? மெதுவாமா. சரி, பாத்து பாத்து மெதுவா. மந்திரவாதி செஞ்ச வசீகர மந்திரம் ரொம்ப நல்லாதான் வேலை செய்யுது. மல்லிகா,
மல்லிகா வா எந்திரே. ஓ மல்லிகா வா. லக 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 வாட். நாகபலி. மல்லிகா. ஓ ஓ ஓ. மல்லிகா, நான் பணக்காரனாகிறதுக்கு பிரதிபிம்பமா நீதான் இருக்க போற. இந்த பூமிக்குள்ள புதைஞ்சிருக்கிற புதையலுக்கு வழிய காட்டுற தேவதனி. மல்லிகா, மல்லிகா. வா வா மல்லிகா வா. பலி பூஜைக்கு தயாராகு. Laga, laga, laga. இன்னும் சில நிமிஷத்துக்குள்ள புதையல் கிடைக்க போகுது. என்னோட எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சு. ஐயோ, இந்த மல்லிகாமா எங்க போனாங்க? பாப்பா, மல்லிகாமா, 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 எங்க இருக்கீங்க? கேக்குதா? மல்லிகாமா, எங்க இருக்கீங்க? நாம ஒண்ணு நினைச்சோம், இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கலையே. எங்க போயிட்டான்?
இந்த பக்கமா போலாம். ஐயோ என்ன இப்படி ஆயிப்போச்சு? விடமாட்டேன், நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை விடமாட்டேன். ராமண்ணா, என்னப்பா ஆச்சு? யாரோ ஒரு படுபாவி மல்லிகாவை பலி கொடுத்துட்டான். இந்த குழந்தை இப்ப அனாதையா இருக்கா. ஆனது ஆயிப்போச்சு. வெயில்ல ஏமா குழந்தைய வச்சிருக்க? தூக்கிட்டு உள்ள போமா. இல்ல இல்ல, பூசாரி சொல்லிருக்காரு, குழந்தையோட உடம்புல கங்கா தீர்த்தம் தெளிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைய உள்ள கொண்டு போணுமா. நம்ம ஊர்ல இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கவே கூடாது. மல்லிகாவை பலி கொடுத்த அந்த ராமாச்சாரி கையில கிடைச்சானா நம்ம சும்மா விடக்கூடாது. வக்கரதுண்ட மகாகாய சூரியகுட சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. இந்த குழந்தை பிறக்கும் போதே அம்மாவை கொன்னுடுச்சு. இந்த ஊருக்கு இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ? அம்மா, என்னாச்சு? அம்மா, என்னமாச்சு? துர்கா, என்னாச்சுமா? 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 என்னாச்சு? ஏய், இங்க பாருங்க. இரியா, இரு. விடமாட்டேன், நான் யாரையும் விடமாட்டேன். இந்த ஊரையே உன்னில ஆக்க போறேன். யாருமா நீ? மல்லிகா. வேண்டாமா, வேண்டாம். அமைதியா இருமா, அமைதியா இரு. உன் வாயிலிருந்து இப்படி வார்த்தைங்க வரக்கூடாது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு அந்த ராட்சசி என்ன பலி கொடுத்தான். நிறைமாத கர்ப்பிணிய அந்த ராமாச்சாரி கொன்னது தப்புதான். அதுக்காக நாங்க உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறோம்மா. நான் இல்லாத ஊர்ல என் பொண்ணு அனாதையாயிட்டாளே, அவளுக்கு இப்ப யார் இருக்கா? விடமாட்டேன். பொண்ணோட குழந்தைய இந்த ஊரோட குழந்தையா நாங்க வளர்க்குறோம். எங்க கண்ணுக்கு கண்ணா வச்சு நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஊரோட தாய் மேல ஆன அமைதியா இருமா. கையெடுத்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அமைதியா இரு தாயி. கெஞ்சி கேட்டுக்கிறேன். துர்காமா, துர்காம்மா, துர்காமா, என்னாச்சு? எழுந்திருங்க. என்னாச்சுமா? துர்காமா, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சோ? துர்காமா, துர்காம்மா, துர்காமா. இன்னைக்கும் அந்த மல்லிகாவோட ஆத்மா சிந்துவை காப்பாத்துறதுக்காக இந்த நாகமலைய சுத்தி வந்துகிட்டு இருக்கு. நான் 18 வருஷ காலம் அஞ்ஞான வாசத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த நாகமலையில புதைஞ்சிருக்க அந்த புதையலை வெளியே கொண்டு வர்றதுக்கு உங்களால மட்டும்தான் அது முடியும் சாமி. வசீகரமான தந்திரங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். நாம போற வழியில ஒரு நாகம் குறுக்க இருக்கு. இந்த காட்டுல நடக்கிற பலி பூஜைக்கு ஒரு பூசாரியா இருந்து ஒரு 17 வார காலத்துல 17 ஆத்மாக்களை வசியம் பண்ணி சர்வ சக்தி படைச்சவனா நான் மாற போறேன். கடைசி பூஜையில சிந்துவை பலி கொடுத்து அந்த புதையலை கண்டுபிடிக்க போறோம். ஐயோ அம்மா, என்னோட காலு. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ ஐயோ என் காலு. அம்மா, ஐயோ காலு. ஐயோ, என்னாச்சுங்க ஐயா? இவ்ளோ ரத்தம் வந்துட்டு இருக்கு. அம்மா, தெரியாம கல்லில் இடிச்சுக்கிட்டமா. ஐயோ ஐயோ
ஐயோ பார்த்து வந்திருக்கலாம் இல்லைங்கய்யா. பார்த்து வர்றதுக்கு எனக்கு கண்ணு தெரியணுமேமா. ஐயோ, நீ பயப்பட வேண்டாமா, எனக்கு கண்ணு தெரியாதுமா. என் கண்ணை பாக்குறவங்க எல்லாம் பயந்துருவாங்க. கண்ணு தெரியாதா? ஆமாமா. ஐயோ ஐயோ வலிக்குது. ஓ நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே அங்க கூட்டிட்டு போறேன். வேண்டாம்மா, உன்னோட இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. பரவாயில்லங்கய்யா, வாங்க. இல்லம்மா, நான் இங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இப்படியே நடந்து போயிடுறேம்மா. நீ போ. அம்மா பார்த்து போங்க. சரிம்மா சரிம்மா. அம்மா அம்மா. லக 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 சிந்துஜா, ரத்தம் சிந்தின உன்னுடைய துணி, அப்புறம் உன்னுடைய முடி, இந்த ரெண்டையும் அக்னியில போட போறேன். ஏய் சிந்துஜா, சிந்துஜா சிந்துஜா வா. சிந்துஜா வா. சிந்துஜா வா. சிந்துஜா சிந்துஜா, உனக்கு பாம்புதான் காவல், உன் கணவனுக்கு நாங்க காவல். வா, எந்திரிச்சு வா. என்னங்க? 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 நீங்க இந்நேரத்துல எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கே அதாம தெரியல. நான் இதுக்காக இங்க வந்தேன். இல்ல, உங்களுக்கு ஒரு வேளை தூக்கத்துல நடக்கிற... சேச்சே, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்போதான் முதல் முறையா அந்த மாதிரி நடக்குது. சரி, இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். போலாம்.
என்னது இது? நான் கட் பண்ணவே இல்லையே. ஒருவேளை இவர் ஏதாவது பாம்புக்கும் சிந்துஜாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த உறவை இல்லாம பண்ணணும். அந்த வேலை என் மூலமா தான் நடக்கணும். ஐயோ, என்னப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? பாம்பு அடிக்காத, அடிக்காத. ஐயோ, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? பாம்பு குட்டிய கொன்ன தோஷம் உன்னை சும்மாவே விடாது. இல்லம்மா, அந்த பாம்பு எனக்கு கடிக்க வந்துச்சு, அதனாலதான் பயத்துல அதை அடிச்சு தூக்கி போட்டேன். எதுவா இருந்தாலும் சரி, நீ பண்ணது ரொம்ப தப்புப்பா. இந்த நாகமலையில பாம்புகளை நாங்க கடவுளா கும்பிடுறோம்ப்பா. அந்த பாம்பை கொன்னு நீ தோஷத்துக்கு ஆளாயிட்ட. அம்மா, இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பீங்க? இங்க பாரு, எந்த காலமா இருந்தாலும் கடவுள் ஒண்ணுதான். நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேணாம். வா, முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா. நான் வேலை வாப்பா நீ வா. அட கடவுளே, கல்யாணம் ஆகி இன்னும் 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. ஏமா, ஒரு சின்ன பாம்பை கொன்னதுக்காக ஏமா இவ்வளவு பயப்படுறீங்க? உனக்கு தெரியலப்பா, இந்த நாகமலையில பாம்பை கொன்னவங்க இங்க உயிரோட யாரும் இருந்ததில்லப்பா. நீ முதல்ல இங்க இருந்து வா. சீக்கிரம் வாப்பா. வரேன். நீ தெரிஞ்சு பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணியோ, மொத்தத்துல நீ பண்ணது தப்புதான். இந்த ஊரோட ஆச்சாரம் வழக்கம் இந்த பாம்புகளை பத்தியும் உனக்கு தெரியாமலே போயிடுச்சு. இந்த நாகமலை இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் தலைமுறை தலைமுறையா பாம்புகள் மேல நாங்க வச்சிருக்கிற பக்தி தான். இங்க இருக்கிற பாம்பு வகைகள் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. பாம்புங்க தான் எங்களோட குல தெய்வம். என்னங்க இது? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் என்னைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை முதல்ல சொல்லுங்க. உயிரை தியாகம் பண்ணணும். ஐயோ, உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையா? வேண்டாம் பூசாரி. இங்க பாரு சிந்து, நீ இந்த ஊரோட பொண்ணு. ஒரு வகையில எங்க எல்லாருக்குமே நீ தேவதை. உன்னோட புருஷன் இப்ப நாகதோஷத்துக்கு ஆளாயிட்டான். ஆனா விதிக்கு முன்னாடி ஐயா, விதிப்படி என்ன நடக்கணுமோ அது அப்படியே நடக்கட்டும். அப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு என் கணவர் உயிரோட வேணும். என் மாங்கல்யத்தை நான் காப்பாத்திக்கணும். தயவு செஞ்சு அவங்கள வர சொல்லுங்க. உன் புருஷனை விட உன்னோட எதிர்காலம் தான் இப்ப ஆபத்துல இருக்க சிந்துமா. ஐயோ, பாம்பு. ஐயோ, அங்க பாருங்க பாம்பு. நாகம்மா, நீங்களா? ஐயோ, என்னாச்சு? என்னன்னு பாருங்கம்மா. பூசாரி ஐயா, சீக்கிரம் பேத்து மணி எடுத்துட்டு வா. போங்க. ஒண்ணும் ஆகாதுமா, தைரியமா இரு. ஒண்ணும் ஆகாதுப்பா, பயப்படாத. சீக்கிரம் கொண்டு வாப்பா. சீக்கிரம். ஓம் ஸ்வயம்பூ நாகராஜாய நமஹ. ஓம் ஸ்வயம்பூ நாகராஜாய நமஹ. பாருப்பா, உனக்கு ஒண்ணும் ஆகல, தைரியமா இரு. இன்னைக்கு ராத்திரி நீ தூங்காம இருக்கணும், சரியா? அம்மா நாகம்மா, என் கணவர் தெரியாம உங்க குட்டியை கொண்டு தப்பு பண்ணிட்டாரு. தயவு செஞ்சு உங்களோட கோபத்தை விட்டுட்டு என் கணவரோட உயிரை காப்பாத்துங்கம்மா.
நான் உங்களோட பொண்ணு. எனக்கு நீங்களும் முக்கியம், என்னோட கணவரும் முக்கியம். அவர் இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டேம்மா. இந்த நாகமலையில நாகத்தை கொன்னவங்க ஒரு வாரத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா நாகம்மா, மன்னிச்சிருங்கம்மா. என் கணவரோட உயிரை காப்பாத்துங்கம்மா. நாகம்மா, என் மாங்கல்ய பாக்கியத்தை காப்பாத்து. வா நாகம்மா, காப்பாத்து நாகம்மா. நான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட வேண்டியும் நீ புத்துக்குள்ளே இருந்து என் மேல கோபத்தை காட்டிட்டு இருக்கல. என் கணவர் உன் குட்டிய கொன்னது தப்புதான். அதுக்காக அவர் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு நாகம்மா. சரி, நீ மன்னிக்க வேண்டாம். என் கணவரை கொன்னு உன் கோபத்தை தீர்த்துக்கோ. அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கும்போது காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள் நிச்சயம் இருப்பாரு. நீ எனக்கு உன் முகத்தை காட்டாம நீ ஒரு விஷ ஜந்து தானே கடைசியில நிரூபிச்சிட்டே இல்ல. நான் நம்புற அந்த கடவுள் கிட்ட போறேன். என் கணவரை நான் காப்பாத்துவேன். இது அந்த ஜெகன்மாதா மேல ஆணை. இந்த நாகமலையில பாம்புகளை நாங்க கடவுளா கும்பிடுறோம். உனக்கு தெரியாதுப்பா, இந்த நாகமலையில பாம்பை கொன்னவங்க ஒரு வாரத்துக்கு மேல உயிரோட இருந்தது கிடையாது. நீ உயிரை தியாகம் பண்ணணும். சிந்துமா, ஏமா நீ அழுதுகிட்டு இருக்க? என் கணவர் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அவரை மன்னிக்கிறதுக்கு வா நாகம்மா அப்படின்னு நான் எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டோம். என் முகத்தை பாக்குறதுக்கு ஒரு தடவை கூட புத்துல இருந்து வெளியே வரவே இல்லை. நான் பண்ணது தப்பாம்மா? சிந்துமா, எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பா ஒரு பரிகாரம் இருக்குமா. தயவு செஞ்சு நீ அழாதம்மா. அந்த கடவுள் நிச்சயமா உனக்கு வழிகாட்டுவாரு. நீ நம்புன அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டாருமா. நம்ம பூசாரி கிட்ட போய் கேட்டா இதுக்கான பரிகாரம் கண்டிப்பா கிடைக்கும். நீ எதுக்கும் பயப்படாதம்மா. சிந்துமா, நாக தோஷம், நாகத்வேஷம் அது காலங்காலமா நம்மள தொடர்ந்துகிட்டே வரும். நாம நம்பி பூஜிக்கிற அந்த கடவுளே நம்மள கைவிட்டுட்டாருன்னா வேற எந்த தெய்வமா நம்மள காப்பாத்தும்? எல்லாம் தலையெழுத்து. இல்ல பூசாரி ஐயா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒண்ணு இல்லைன்னா இன்னொரு பரிகாரம் இருந்தே தீரும். அசுரர்கள் கிட்ட இருந்து தேவர்களை காப்பாத்த பரமசிவன் அந்த விஷயத்தை சாப்பிடலையா? சீதா தேவி அக்னி பிரவேசம் பண்ணலையா? சத்தியவான் சாவித்ரி
யமதர்மன் கிட்டயே போராடி தான் கணவரோட உயிரை காப்பாத்தலையா? அது எல்லாமே புராணம்மா. அந்த புராணத்துல என் கணவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க பூசாரி ஐயா. ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க பூசாரி ஐயா. அது ரொம்ப கடினமான விரதம்மா. உன்னால அது முடியுமா? நான் கும்பிடுற கடவுளை என் கணவரை கொல்ல வந்திருக்கும் போது அதை தடுக்கிறதுக்கு வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க பூசாரி ஐயா, அந்த விரதம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அதை நான் பண்ணியே தீருவேன். நான் ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குமா? சொல்றேன், கவனமா கேட்டுக்கமா. நீயும் உன்னோட கணவனும் 9 நாளைக்கு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போய் இருக்கணும். உங்களை சுத்தி நிறைய பாம்புங்க இருக்கணும். நாகத்தோட தலைவன் சுத்திய நெருப்பு, நடுவுல நீங்க. ஏத்தி வச்ச தீபம் அணையக்கூடாது. நீ நெத்தியில வச்ச குங்குமம் அழியாம இருக்கணும். இந்த 9 நாட்களும் கடவுளோட தீர்த்தத்தை தவிர ஒரு சொட்டு தண்ணி கூட நீ குடிக்க கூடாது. உன்னோட கணவன் கோயில்ல கொடுக்கிற பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடணும். விரதம் இருக்கிற 9 நாள் நீ கொஞ்சம் கூட தூங்காம கவனமா இருக்கணும். நீ தினமும் குளிச்சுட்டு அம்மன் மாதிரி உன்னை அலங்கரிச்சுக்கிட்டு விரதத்தோட கடைசி நாள்ல சூரியோதய நேரத்துல அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தை நீ வாங்கிக்கணும். இந்த விரத காலத்துல நீ கவனக்குறைவா இருந்தாலும் உன்னோட கணவனுக்கு கண்டிப்பா மரண நிச்சயம். இந்த விரதத்தை பத்தி நான் படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரு விரதம் இருந்தாங்கன்னு எனக்கு சரியா தெரியாது. நன்றி பூசாரி ஐயா. இருட்டுல மூழ்கி இருந்த என் வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஜோதி ஏத்தி வச்சிருக்கீங்க. அம்மா சிந்துமா, வேண்டாமா. இந்த விரதத்தோட கட்டுப்பாடுகள் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுமேமா. வேண்டாமா. இல்ல துர்காமா, நான் இந்த விரதத்தை கண்டிப்பா பண்ண போறேன். நான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுவேன். அப்படி இல்லைனா நான் கடவுளை வேண்டிக்கிட்டு என்னோட உயிரை தியாகம் பண்ணிடுறேன். சிந்துமா. பூசாரி ஐயா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம இந்த விரதத்துக்கான ஏற்பாடுகளை உடனே பண்ணுங்க. அந்த ஜெகன் மாதாவை நம்புறவங்கள அவங்க கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லம்மா. காத்திடும் தெய்வம் நீ தேவி, அம்மா கத்யாயினி. இன்னல்கள் கேட்கும் மாதேவி, மகாகௌரி வந்தனம். வன்மம் இங்கு தலை தூக்க ஓம் நவதுர்கை நீ காக்கவா. பழிதன்னை தீர்க்க வாராய் நீ, அண்டம் வாழும் பராத்பரா. தேவி 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 ब्रह्मलोक सर्पनाग प्रश्न सन्तु मे सदा धर्म भक्त साधु रक्षकम् मृत्युञ्जयम्. ब्रह्मलोक सर्पनाग प्रश्न सन्तु मे सदा धर्म भक्त साधु रक्षकम् मृत्युञ्जयम्. त्र्यम्बकं यजामहे सुगन्धि पुष्टिवर्धनम् भक्तकालताण्डवं प्रियम्
मृत्युञ्जयं नीलकण्ठरुद्रकालवन्तिताय शङ्करं समस्तलोकताण्डवाय निर्जयं मृत्युञ्जयम् நம்ம சிந்துமாவ இந்த அலங்காரத்துல பாக்கும்போது பாக்குறதுக்கு தேவதை மாதிரியே தெரியறாங்க. என்ன இருந்தாலும் இந்த தேவதைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கவே கூடாது. சின்ன வயசுல தாயை இழந்தவங்க இப்ப கணவருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. காத்திடும் தெய்வம் நீ தேவி அம்மா கத்யாயினி இன்னல்கள் தீர்க்கும் மாதேவி மகாகௌரி வந்தனம் வன்மம் இங்கு தலை தூக்க ஓம் நவதுர்கை நீ காக்கவா பழி தன்னை தீர்க்க பாராய் நீ அண்டம் ஆளும் பராத்பரா ब्रह्मलोक सत्पनाग प्रश्न संतु मे सदा धर्म भक्त साधु रक्षकम मृत्युंजयम ब्रह्मलोक सर्पनाग प्रश्न संतु मे सदा धर्म भक्त साधु रक्षकम मृत्युंजयम நம்ம சிந்துஜாவோட வேண்டுதல அந்த கடவுள் ஏத்துக்கிட்டாரு. இந்த ராத்திரி முடிஞ்சதுன்னா விரதம் முடிஞ்சிடுது. எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம சிந்து முன் உதாரணம். இந்த 9 நாளைக்கு விரதம் இருக்கிறது, தூங்காம இருக்கிறது எல்லாம் விளையாட்டு தானம்மா. நம்ம சிந்துஜா நம்ம ஊர்ல இருக்கிறது நமக்கு தான் பெருமை. சுத்தி முத்தி இருக்கிற 10 ஊர்ல நம்ம சிந்துஜா இருக்கிற விரதத்தை பத்தி தான் பேசுறாங்க. பக்தி இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலான்னு நம்ம சிந்து அம்மா தான் உதாரணமா இருக்கா. ஐயோ விளக்கு விளக்கு சிந்துஜா விளக்கு. அண்ணா அண்ணா மழை ரொம்ப வேகமா பெய்யுது, சீக்கிரம் வாங்க போயிடலாம். இல்ல இதை விட்டு வர முடியாது, போயா. சொன்னா கேளுங்கண்ணே. போயான்றல கடவுளை காப்பாத்து. சிந்துஜா ஐயோ விளக்கு அடைஞ்சு போச்சு. சிந்துஜா விளக்கு லக 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 சிந்துஜா எனக்கு விளக்கு. சிந்துஜா எனக்கு ஒண்ணு ஆகாது. இவ்வளவு நாள் இருந்த விரதம்லாம் வீணா சிந்து போயிடுச்சு. கவலைப்படாத. உன்னோட ரத்தம் எனக்கு வேணும். வேண்டாம், சிந்துஜா வாழ்க்கையில கலக்கத்தை உண்டாக்க வேண்டாம். விளக்கு சிந்து குங்குமம் என்னங்க குங்குமம் அழிஞ்சு போச்சுங்க. சிந்துஜா ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, நான் சொல்றது கேளு. சிந்துஜா எனக்கு ஒண்ணு ஆகாது. சிந்துஜா நீ பயப்படாத. சிந்துஜா நாம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடுச்சு. அழாதம்மா, ஜெகன்மாதா அழாதம்மா. காப்பாத்துங்க கடவுளே காப்பாத்துங்க. சிந்துமா சிந்துமா பூசாரி என்ன சொன்னாருன்னா
நீங்க 2 பேரும் விடியறதுக்குள்ள கோவிலுக்கு போய் சேரணும் மாமா. உன் கணவரை கூட்டிட்டு கிளம்புமா. சீக்கிரம் போமா. போமா, சீக்கிரம் போமா. அட கடவுளே, சிந்துஜா இந்த ஊரோட மக. அப்படிப்பட்ட எங்க பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றியே, இது உனக்கே சரியா? உனக்கு கருணைங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? ஐயோ ராமண்ணா, ராமண்ணா, ராமண்ணா. சிந்துமா 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 அண்ணா இந்த பக்கமா போய் பார்க்கலானே. சரி போலாம். அம்மா எங்கம்மா இருக்க? எங்க இருக்க? மழை நின்றுச்சு சிந்துஜா. சிந்துஜா மழை நின்றுச்சு. நம்ம கோவிலுக்கு சீக்கிரமா போயிடலாம். வா சிந்து வா. கடுமையான இருட்டுல ரத்தம் பலி விடுதலை. ஐயோ என்னங்க, எங்க இருக்கீங்க? எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்னங்க, எங்க இருக்கீங்க? என்னங்க? ஐயோ கடவுளே. வா சிந்துஜா. சிந்துஜா சிந்துஜா சிந்துஜா. இல்ல, நாகம்மா கண்டிப்பா என் கணவரை ஏதாவது பண்ணிருப்பா. ஒருவேளை கொண்டு இருப்பாளோ? இல்ல, அப்படி நடந்திருக்க கூடாது. நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்ன பண்றது? சிந்துமா நான் ஜெயிச்சிட்டேன். நாகம்மா, என் கணவரை நீ எதுவும் பண்ண முடியாது. என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் என் கணவரை கண்டிப்பா காப்பாத்துவேன். என்னங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அம்மா தாயே, ஜெகன் மாதா, என் கணவரை காப்பாத்திட்டீங்க. வாங்க, நம்ம சீக்கிரமா கோவிலுக்குள்ள போயிடலாம். வாங்க. என்னங்க, என்னங்க, என்னாச்சு? இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு என்னோட ரத்தத்துல நான் குங்குமத்தை வச்சிருக்கேன். அந்த நாகம்மா உங்களை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க. லக 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 லக. என்னங்க, நான் உங்க மனைவி சிந்துஜா. என்னங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? வாங்க, நம்ம சீக்கிரமா கோயிலுக்கு போயிடலாம். என்ன விடுங்க. என்னோட கணவன நான் இப்ப வசியம் பண்ணிட்டேன். என்னால் மூச்சு விட முடியலங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? விடுங்க. நீ இப்போ உன் கணவன் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. என்னங்க, அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வாங்க. என்னங்க, இங்க ஏதோ மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, இங்க இருந்து நம்ம போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா சிந்துஜா, வா. என்னோட இடத்துக்கு நான் உன்னை வா
வரவேற்கிறேன். என்னங்க வாங்க. உன்னோட கணவன் நான் சொல்ற வேலையை செய்கிற அடிமை. என்னங்க என்னங்க இதெல்லாம்? நான் ஏவி விட்ட கெட்ட ஆத்மா இப்ப உன்னோட கணவன் உடம்புக்குள்ள இருக்கு. உன்னோட கணவனை நான் பயங்கரமா வசியம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கெல்லாம் யாரு? என் கணவரை எதுக்கு வசியம் பண்ணி வச்சிருக்கீங்க? துஜா, நீ பிறந்த ரகசியம் உனக்கே தெரியாது, உன்னோட இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியாது. துஜா, உன் தாயோட கர்ப்பத்துக்குள்ளேயே நீ செத்து போயிருக்க வேண்டியவன். ஆனா அந்த வயித்துல இருந்து நீ ஜென்மம் எடுத்ததால என் பலி பூஜை வீணா போயிடுச்சு. உன் தாயுடைய மரணம் ரகசியமானது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் சூத்திர தேவதைய வழிபடுறேன். என்னோட அம்மா அம்மா மல்லிகாவுடைய ஆத்மா இப்பவும் இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கு. உனக்கும் அந்த நாகம்மாவுக்கும் நடுவுல இருக்கிற உறவுல கோபத்துக்கான விதைய தூக்கி போட்டதே நான் தான். அந்த நாகம்மாவுடைய கோபத்துல உன்னுடைய கணவன் வசமா சிக்கிக்கிட்டான். சிந்துஜா, 18 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற அபாரமான பலி பூஜை இன்னைக்கு நிறைவேற போகுது. இல்ல, என்னோட ஆசை நிறைவேறாது. அந்த ஆதிசக்தி ஜெகன் மாதா வந்து காப்பாத்துவா. உன்னுடைய கணவன் என் அடிமையா உன்னுடைய கழுத்தை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான். உன்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த ஜெகன்மாதா உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு பாக்குறேன். ஏய் பாவி, நீ கண்டிப்பா அழிய தாண்டா போற. கண்டிப்பா அழிய போற. அம்மா ஜெகன் மாதா, ஏமா இந்த சோதனை? Laga 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 laga. நாகம்மா, தப்பு நடந்துருச்சு. என்ன பண்றது?
शत्रुध्वंसकं धर्मभक्तसाधुरक्षकं मृत्युञ्जयं जन्म मृत्युरोगवृद्धकर्मबन्धघातकं सर्वसिद्धिनाशदायकं मृत्युञ्जयम् दिगम्बरं स्वयं प्रकाश शङ्करं महाकालताण्डवप्रियं मृत्युञ्जयं वीरभद्र विश्वनाथ नीलकण्ठ शाश्वतं चन्द्रशेखरं प्रभोज्वलं क्षमाकरं मुदाकरं यशस्करं सर्वबाधकात्पालकं मृत्युञ्जयं रमामितं सदाशिवं भजामितं महेश्वरं महाजीव प्राणदायकं मृत्युञ्जयम् தீர்க்க சுமங்கலே பவா. அம்மாடி சிந்துமா, உன்னோட தெய்வ பக்தியால நீ உன் கணவனோட உயிரை மட்டும் காப்பாத்தல, இந்த ஊரோட புதையலையே காப்பாத்தின நீ ஒரு மகா தேவதம்மா. இந்த நல்ல நாள நம்ம ஊர் மக்கள் ஊர் திருவிழாவா கொண்டாடி மகிழணும். தெய்வ சக்திக்கு முன்னாடி துஷ்ட சக்தி தோத்துதான் ஆகணும். நாம நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த நாகமலையோட நாகம்மா, அப்புறம் ஆதிசக்தி ஜெகன் மாதா நம்மள நிச்சயமா காப்பாத்துவாங்க. கடவுளோட படைப்புல மனிதனோட உயிர் தான் உயர்வானது. அப்படிப்பட்ட ஒரு உயிர் புதையலுக்காக பலி கொடுக்காதீங்க.